நம்ம இ-சேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வீட்லயோ அல்லது ஹாஸ்பிட்டல்லையோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதாவது ஊராட்சிக்கு உட்பட்ட வீட்லயோ அல்லது ஹாஸ்பிட்டல்லையோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட விஓ ஆஃபீஸை அணுகி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஏன்னா ஊராட்சிக்கு உட்பட்ட பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட பதிவுகள் அனைத்தும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பதியப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலில் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிறப்பு இறப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் ஆன்லைனில் இருக்கனால நம்ம ஆன்லைன்லேயே பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பர்த் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இல்லை, ஸோ வரல அப்படின்னா நீங்கள் விஓ ஆஃபீஸை விசிட் பண்ணி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்கான அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா gccapp.chennaicorporation.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கங்க. ஸோ விசிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ அதில் சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிறதுல பர்த் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்ன டிஸ்ட்ரிக்டு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதாவது எந்த இடத்துல குழந்தை பிறந்துச்சு, அதாவது ஹாஸ்பிட்டலா அல்லது வீட்லையா அப்படின்னு சூஸ் பண்ணணும். குழந்தை வீட்டில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா ஹோம் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நேராக இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சர்ச் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், எந்த டேட்டில் குழந்தை பிறந்துச்சு அந்த டேட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர், தற்போது இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணி ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபைடு அப்படிங்கிற ரெட் கலர் டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறமா நம்பர் வெரிஃபிகேஷனில் பக்கத்தில் இருக்கிற நம்பரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் ப்ளூ கலரில். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜில் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வரும். அதை நீங்கள் கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.